தனி நீதிபதி உத்தரவுக்கு இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு தடை விதித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். தனி நீதிபதி PT ஆஷா அளித்த உத்தரவுக்கு தற்போது இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு தடை விதித்திருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க தனி நீதிபதி PT ஆஷா அளித்த உத்தரவுக்கு இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு தற்போது தடை விதித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அது தொடர்பான விவரங்கள் ஏதேனும் இருக்கிறதா ஜெயலானி? நிச்சயமாக, அதாவது இந்த வழக்கு விசாரணை பிற்பகல் தொடங்கியதிலிருந்து தணிக்கை வாரியம் சார்பில் இந்த மேல்முறையீட்டு மனு எதற்காக தொடங்கப்பட்டது என்பது தொடர்பான விரிவான வாதங்களை முன்வைத்தார்கள். இந்த நிலையில் அவர்கள் தரப்பு வாதங்கள் இருதரப்பு வாதங்களையும் கேட்டதற்கு பிறகாக நீதிபதிகள் அடுக்கடுக்கான கேள்வியை பட தயாரிப்பு நிறுவனத்தை பார்த்து ஏற்கனவே கேட்டிருந்தார்கள். குறிப்பாக தணிக்கை வாரியம் பதிலளிக்க அவகாசம் வழங்காமல் உடனடியாக இந்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற முக்கியமான கேள்வியை முன்வைத்ததோடு மட்டுமல்லாமல் பல்வேறு நடைமுறைகள் இருக்கும் போது தணிக்கை சான்றுக்காக பொறுமை காத்திருக்க வேண்டும், அதை விடுத்து நீதிமன்றத்திற்கு அழுத்தம் கொடுத்துள்ளீர்கள் என்பதாக பட தயாரிப்பு நிறுவனத்தை பார்த்து கேள்வி எழுப்பியிருந்தார்கள். தணிக்கை சான்றிதழ் வாங்காமலே படத்திற்கான ரிலீஸ் தேதியை எப்படி தயாரிப்பு நிறுவனம் முன்கூட்டியே நிர்ணயிக்க முடியும் என்பதான கேள்வியை முன்வைத்திருந்தார்கள். நீங்கள் பட ரிலீஸ் தேதியை அறிவித்துள்ளீர்கள் என்பதற்காகவே எல்லோரும் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் செயல்பட வேண்டுமா என்பது தொடர்பான அடுக்கடுக்கான கேள்விகளை பட தயாரிப்பு நிறுவனத்தை பார்த்து கேட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் ஏற்கனவே இன்று காலை தனி நீதிபதி PT ஆஷா பிறப்பித்த உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்து தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு என்பது பிறப்பித்திருக்கிறது. UNA சான்றிதழ் வழங்க வேண்டும் என்பதாக தணிக்கை வாரியம் உடனடியாக வழங்க வேண்டும் என்பதாக தனி நீதிபதி உத்தரவு என்பதனை இன்று காலை பிறப்பித்திருந்தார்கள். அந்த உத்தரவிற்கு தற்போது இடைக்கால தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தணிக்கை வாரியத்தின் மேல்முறையீட்டு மனு தொடர்பாக பட தயாரிப்பு நிறுவனம் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்பதாக உத்தரவு பிறப்பித்து வழக்கு விசாரணையை ஜனவரி 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து தற்போது இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அண்மை உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த உத்தரவின் காரணமாக ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்கு தடை என்று கூற முடியும். என்றால் இன்று காலை தனி நீதிபதி அமர்வு தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவு பிறப்பித்திருந்தாலும் மேல்முறை தணிக்கை வாரியம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மேல்முறையீட்டு மனுவை ஏற்றுக்கொண்டு தற்போது இடைக்கால நிவாரணமாக தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்காக தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்கு தொடர்பான விரிவான விசாரணை என்பது வருகிற 21ஆம் தேதி நடைபெறும் என்பதாகும். இது தொடர்பாக பட தயாரிப்பு நிறுவனம் விரிவான விளக்க மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக பதிலளித்து வழக்கு விசாரணை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கின்றனர். வினோத். ஜெயலானி, தற்போது 21ஆம் தேதிக்கு இந்த வழக்கு தொடர்பான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வெளியீட்டு தேதியும் தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி இருக்கும் பட்சத்தில் தயாரிப்பு நிறுவனத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? ஏனென்றால் கிட்டத்தட்ட பல நூறு கோடி போட்டு இந்த படத்தை தயாரித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டு இருக்கக்கூடும். இது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? நிச்சயமாக நாம் முன்பே கூறியது போன்றுதான், அதாவது இன்றைய தினம், அதாவது 9ஆம் தேதி தான் ஜனநாயகன் படக்குழுவினர் இந்த படத்தினை வெளியிடுவதற்காக திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்காத காரணத்தினால் அந்த தணிக்கை சான்றிதழை வழங்க வேண்டும் என்பதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அந்த வழக்குடைய தீர்ப்பு தான் இன்று காலை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த தீர்ப்பிற்கும் தற்போது இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தடை விதித்திருக்கிறார்கள். எனவே ஜனநாயகன் திரைப்படம் வருகிற 21ஆம் தேதி வரையிலாக தற்போதைய நிலவரப்படி படம் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் தணிக்கை சான்றிதழ் தொடர்பான இந்த வழக்கு விசாரணை அடுத்த 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பாக பார்க்கும்போது இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த இடைக்கால தடை, அதாவது தனி நீதிபதி தணிக்கை சான்றிதழ் வழங்க கோரி பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவிற்கு இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு விதித்திருக்கக்கூடிய இந்த இடைக்கால தடையை ரத்து செய்ய கோரி உச்ச நீதிமன்றத்தை அணுகும் பட்சத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வரக்கூடிய அந்த தீர்ப்பும் உச்சநீதிமன்றத்தில் ஒருவேளை இவர்கள் வழக்காக தொடர்ந்து அந்த வழக்கில் வரக்கூடிய தீர்ப்பும் அதற்கு பிறகாக தான் பட தயாரிப்பு, அதாவது படம் வெளியீட்டு தொடர்பான தேதிகள் அறிவிக்கப்படும். எனவே தற்போதைய நிலவரப்படி மேலும் இந்த படம் வெளியாவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்படும் என்பதாகவே கூற முடியும். ஏற்கனவே 9ஆம் தேதி திட்டமிட்டிருந்தபடி படம் வெளியாக முடியாத சூழல் இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பட தயாரிப்பு நிறுவனமும் தேதி குறிப்பிடாமல் தான் இந்த படத்தினை வெளியிடக்கூடிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்பதாக தெரிவித்திருந்தார்கள். எந்தவித தேதியும் குறிப்பிடவில்லை. எனவே தற்போது பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்பது உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று உச்ச நீதிமன்றத்தில் இரு நீதிபதிகள் கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு பிறப்பித்த அந்த இடைக்கால உத்தரவிற்கு
தடை விதிக்க வேண்டும் என்பதாக வழக்கு தொடர்ந்தால் மட்டுமே இவர்களுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அப்படி இல்லாத சூழ்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய இந்த வழக்குக்கு பிறகாகவே அடுத்த கட்ட நகர்வுகள் மேற்கொள்ள முடியும் என்றால் இந்த வழக்கை தொடர்ச்சியாக நடத்த வேண்டும். இந்த வழக்குக்கான விசாரணை என்பது வருகிற ஜனவரி மாதம் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். அதிலும் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் விரிவான விளக்க மனுவினை தாக்கல் செய்ய வேண்டும், கவுண்டர் அபிடவிட் ஃபைல் பண்ண வேண்டும் என்பதாக தற்போது நீதிபதிகள் உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். எனவே இந்த ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதற்கான கால அவகாசம் மேலும் நீட்டிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. வினோத். ஜெயலலிதா, தற்போது தணிக்கை வாரியம் அந்த மேல்முறையீட்டு மனுவில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அதற்கு பட தயாரிப்பு நிறுவனம் சார்பாக என்னென்ன எதிர்வாதங்கள் வைக்கப்பட இருக்கின்றன, அது தொடர்பான தகவல்கள்? நிச்சயமாக, அதாவது நான் முன்பு கூறியது போன்றுதான் இன்று பிற்பகல் தலைமை நீதிபதி முன்பாக இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கை தொடர்ந்தது தணிக்கை வாரியம் சார்பில் தான். ஏனென்றால் தணிக்கை வாரியத்திற்கு தணிக்கை சான்றிதழ், அதாவது ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று தனி நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த உத்தரவு ஏற்புடையதல்ல. தணிக்கை வாரியத்திற்கான அந்த கால அவகாசம் முறையாக கிடைக்கப்படவில்லை. முறையான கால அவகாசம் வழங்கித்தான் உத்தரவு பிறப்பித்திருக்க வேண்டும். எனவே இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற வாதங்கள் தான் பிரதான வாதங்களாக தணிக்கை வாரியம் சார்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்களாக இருந்து வந்தது. எனவே இந்த வாதங்கள் மூத்த வழக்கறிஞர் தணிக்கை வாரியத்தின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் என்னென்ன கூட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கான முறையான கால அவகாசம் கொடுத்திருக்க வேண்டும், ஆனால் முறையான கால அவகாசம் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்பது தொடர்பான வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். இதனை கேட்ட தலைமை நீதிபதி அமர்வு பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு சுட்டிக்காட்டும் விதமாக பல்வேறு கேள்விகளை கேட்டிருந்தார்கள். ஒரு படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் பெறுவதற்கு முன்பாக எப்படி படம் ரிலீஸ் தேதியை அறிவிக்க முடியும், ரிலீஸ் தேதியை நிர்ணயிக்க முடியும்? நீங்கள் ரிலீஸ் தேதியை நிர்ணயித்து விட்டீர்கள் என்பதற்காகவே அனைவரும் அதே போன்று செயல்பட வேண்டுமா என்பது தொடர்பான அடுக்கடுக்கான கேள்விகளை பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு முன்பாக கேட்டிருந்தார்கள். எனவே இது தொடர்பான அனைத்து விளக்கங்களையும் விளக்க மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் என்பதாக தெரிவித்துதான் தற்போது தனி நீதிபதி பிறப்பித்த அந்த உத்தரவிற்கு இடைக்கால தடை என்பதனும் பிறப்பிக்கும் வழக்கு விசாரணையை வருகிற 21ஆம் தேதிக்கும் ஒத்திவைத்திருக்கின்றனர். ஜெயலலிதா, தற்போது ஜனநாயகன் படத்திற்கு மீண்டும் வெளியீட்டு தேதி தள்ளிப்போக வாய்ப்பு இருக்கிறது. 21ஆம் தேதிக்கு இந்த வழக்கின் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஏற்கனவே இந்த படத்தை தணிக்கை வாரியம் பார்வையிட்டு இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. அதில் குறிப்பிட்ட காட்சிகளை நீக்க வேண்டும் என்றும் அல்லது சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று கோரியிருந்ததாகவும் நீங்கள் கூறியிருந்தீர்கள். அந்த சான்றிதழை பெறுவதற்கான முயற்சியை பட தயாரிப்பு நிறுவனம் எடுக்குமா இதற்கு அடுத்ததாவது? இல்ல, அதாவது இந்த வழக்குடைய சாராம்சத்தை முதல்ல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த வழக்குடைய சாராம்சம் என்பது தணிக்கை வாரியம் சார்பில் ரிவ்யூ, அதாவது அந்த படத்திற்கு ஏற்கனவே பார்த்ததற்கு பிறகாக சில இடங்கள்ல கட் செய்ய வேண்டும், சில இடங்கள்ல மியூட் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை என்பது வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கைகள் எல்லாம் முழுவதுமாக நிரப்பப்பட்டு மீண்டும் தணிக்கை வாரியத்திடம் தணிக்கை சான்றிதழ் பெறுவதற்காக பட தயாரிப்பு நிறுவனம் அணுகியதாக கூறப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில் தான் வேறொருவர், அதாவது ஒரு தணிக்கை வாரியம் சார்பில் வழக்கமாக அந்த தணிக்கை வாரியத்தில் இருக்கக்கூடிய அந்த முன்னாள் உறுப்பினர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருந்த ஒரு திரைப்படத்தை தணிக்கை வாரியம் முன்பாக கொண்டு செல்லும் போது 5 பேர் கொண்ட தணிக்கை வாரிய நபர்கள் அந்த திரைப்படத்தை பார்வையிடுவார்கள். அந்த 5 நபர்கள் பார்வையிட்டதற்கு பிறகாக அதில் ஏதேனும் மாற்றம் செய்ய வேண்டுமா, பொதுமக்களுக்கு ஏதேனும் இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையிலாக வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறதா என்பது தொடர்பாக பார்வையிட்டு அதற்கு பிறகாக எந்தவித ஆட்சேபனையும் இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படும். இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரையிலாக ஏற்கனவே அந்த தணிக்கை சான்றிதழுக்கு அனுப்பப்பட்ட போது 15க்கும் மேற்பட்ட மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக படக்குழுவினருக்கு அறிவிக்கப்பட்டது. படக்குழுவினர் அந்த மாற்றம் செய்து அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு பிறகாக அந்த படத்தினை மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்பதாக அந்த தணிக்கை வாரியத்தின் தலைவர் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அந்த உத்தரவின் காரணமாக சில புகார்கள் எழுந்ததன் காரணமாக, குறிப்பாக இந்த திரைப்படத்தில் தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்காக எழுப்பப்பட்ட புகாராக கூறப்படுவது ஜனநாயகன் திரைப்படத்தின் இந்திய பாதுகாப்பு படையை சார்ந்த சில சிம்பல்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இதற்காக துறை சார்ந்த அதிகாரிகளிடமும் எந்தவித அனுமதியும் பெறவில்லை என்பதாக தெரிய வருகிறது என்பது தொடர்பாக இந்த புகார் என்பது எழுந்திருக்கிறது. இதன் காரணமாகவே அந்த தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக தாமதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தணிக்கை வாரியம் சார்பிலாகவும் அது தொடர்பான முறையான விளக்கம் கிடைக்காத காரணத்தால்
தணிக்கை சான்றிதழ் வழங்காமல் காலதாமதம் என்பது ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் ஜனநாயகன் திரைப்பட குழுவினர் சார்பில் ஏற்கனவே 9ஆம் தேதி திரைப்படத்தினை வெளியிடுவதற்காக திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் 7ஆம் தேதி வரையிலாக அவர்களுக்கான அது எந்தவித தணிக்கை சான்றிதழும் கிடைக்காத காரணத்தினால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்காக தொடுத்திருந்தார்கள். அந்த வழக்கில் அவர்கள் குறிப்பிட்டிருந்தது 9ஆம் தேதி படத்தினை வெளியிடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். ஆனால் தற்போது வரை எங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்கவில்லை. தணிக்கை வாரியம் ஏற்கனவே சுட்டிக்காட்டிய சில மாற்றங்களை நாங்கள் செய்துவிட்டோம். ஆனால் தணிக்கை வாரியம் ஏற்கனவே தணிக்கை செய்த ஒரு படத்திற்கு மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்பதாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இது காலதாமதம் செய்யக்கூடிய வேலை. எங்களுக்கு 9ஆம் தேதி படம் வெளியாக இருக்கிறது. எனவே எங்கள் படத்தினை வெளியிடுவதற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க தணிக்கை வாரியத்துக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்பதாகவே அதனைத் தொடர்ந்து இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த வழக்கை விசாரணை மேற்கொண்டு அந்த வழக்கிற்கான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலையில் அந்த தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டது. அந்த தனி நீதிபதி பிறப்பித்த தீர்ப்பின் அடிப்படையில் UNA சான்றிதழ் வழங்க வேண்டும் என்பதாக தனி நீதிபதி ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான அந்த வழக்கில் பட தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். அந்த உத்தரவுக்கு எதிர்த்து தான் தணிக்கை வாரியம் சார்பில் மேல்முறையீட்டு வழக்கு என்பது தொடங்கப்பட்டது. அந்த மேல்முறையீட்டு வழக்கினை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உடனடியாக, அதாவது தனி நீதிபதி பிறப்பித்த அந்த உத்தரவிற்கு இடைக்கால தடை விதிப்பதாகவும் இந்த வழக்கு தொடர்பான விரிவான விசாரணை என்பது வருகிற 21ஆம் தேதியும் நடைபெறும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்கு விசாரணையில் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தணிக்கை வாரியம் சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ள இயலாது என்பதாகவே தணிக்கை வாரியத்தில் இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கக்கூடிய கூற்றாக இருக்கிறது. இந்த படத்தில் தணிக்கை சான்றிதழ் பெற வேண்டும் அல்லது படத்தினை வெளியிடுவதற்கான அடுத்த கட்ட நகர்வுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படக்கூடியது, சட்ட ரீதியாக பார்க்கப்படக்கூடியது, உச்ச நீதிமன்றத்தை அணுகி இந்த இடைக்கால தடைக்கு தடை வாங்கினால் மட்டுமே ஜனநாயகன் திரைப்படத்திற்கான அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போதுள்ள நிலவரப்படி ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்காக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவிற்கு தடை என்பது இடைக்கால தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் முழு விசாரணை என்பது 21ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே பட தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து வரக்கூடிய தகவல் என்பது இந்த விவகாரத்தை, அதாவது இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் வரை கொண்டு சென்று அங்கு வழக்காக தொடர்ந்து தணிக்கை சான்றிதழ் பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதற்காக திட்டமிடுவதாக நமக்கு தகவல் என்பது கிடைக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வ தகவல்கள் கிடையாது. தற்போதைய நிலவரப்படி தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதற்கான அந்த தடை என்பது நீடிக்கிறது என்பதாக கூற முடியும். வினோத், ஜெயலலிதா, தற்போது உச்சநீதிமன்றத்தை நாடும் பட்சத்தில் இதற்கான தடை விலகக்கூடிய வாய்ப்பு ஏதேனும் இருக்கிறதா? இல்ல, அது நம்ம முன்கூட்டியே கூறிவிட முடியாது. ஏனென்றால் இந்த தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பான விவகாரத்தில் ஏற்கனவே தனி நீதிபதி தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தற்போது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்காக தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறார்கள். எனவே இதற்கு பிறகாக பட தயாரிப்பு நிறுவனம் எந்த கிரவுண்ட்ஸ் அடிப்படையில உச்ச நீதிமன்றத்தை அணுகுறாங்க, அங்கு எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் எதுவாக இருக்கிறது என்பது தொடர்பான அந்த வாத பிரதிவாதங்களுக்கு பிறகாகவே தீர்மானிக்க முடியும். எனவே தற்போதைய நிலவரப்படி உச்ச நீதிமன்றத்தில் அணுகி இவர்களால் பெற முடியுமா என்று கேட்டால் தற்போது வரை அந்த வழக்கு இன்னும் தொடரப்படவில்லை என்பதுதான் பதிலாக இருக்கும். ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு தடை விதித்து தணிக்கை வாரியம் உடனடியாக தனி நீதிபதியின் உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உத்தரவு ஒருவேளை இவர்கள் பெரும் பட்சத்தில் இவர்களுக்கு சாதகமாக அமைவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய நிலை என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தின் உச்சபட்சமாக 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு தடை விதித்திருக்கிறார்கள். எனவே ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று பிறப்பித்த அந்த தடை என்பது தொடர்ந்து நீடித்துத்தான் வருகிறது என்பதாகவே கூற முடியும். தொடர்ச்சியாக இந்த விவகாரம் தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பான இந்த நீதிமன்றங்களில் நடைபெறக்கூடிய இந்த வழக்குகள் முழுவதுமாக நிறைவு பெற்றதற்கு பிறகாகவே ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகுமா இல்லையா, அல்லது வெளியாகக்கூடிய தேதிகளில் வேற ஏதேனும் மாற்றங்கள் நிலவுமா, அல்லது பொங்கலுக்குள்ளாக இந்த திரைப்படம் வெளிவருமா பட தயாரிப்பு நிறுவனம் திட்டமிட்டபடி என்பது தொடர்பான அனைத்து கேள்விகளுக்குமான பதில் என்பது பட தயாரிப்பு நிறுவனம் மேற்கொள்ளக்கூடிய அடுத்த கட்ட நகர்வுகளின் பொறுத்து மட்டுமே இருக்கிறது. வினோத், ஜெயலலிதா, தற்போது 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு 21ஆம் தேதிக்கு இந்த விசாரணையை ஒத்திவைத்திருக்கக்கூடிய இந்த நிலையில்
தற்போது பட தயாரிப்பு நிறுவனத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கக்கூடும்? அதாவது இந்த உச்சநீதிமன்றத்தை நாடும் பட்சத்தில் அது 21ஆம் தேதிக்கு பிறகாகத்தான் அதை நாடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது அதற்கு முன்பாகவே அவர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகக்கூடிய வாய்ப்பு ஏதேனும் அவர்களுக்கு இருக்கிறதா? நிச்சயமாக தற்போது நாம் முன்பு கூறியது போன்றுதான் தற்போது பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கை என்பது தனி நீதிபதி பிறப்பித்த அந்த உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவு நகலை உடனடியாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். அந்த பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக கோரிக்கை என்பதனை தலைமை நீதிபதி முன்பாக முன்வைத்திருக்கிறார்கள். எதற்காக இவர்கள் இந்த கோரிக்கை முன்வைக்கிறார்கள் என்றால், இங்கு அந்த உத்தரவு நகலை வைத்துத்தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக வழக்கு தொடர முடியும். எனவே பட தயாரிப்பு நிறுவனம் அடுத்த கட்ட நகர்வு என்பது உச்சநீதிமன்றத்தை நோக்கி செல்கிறது என்பதையே இது காட்டுகிறது. அந்த அடிப்படையில் தான் தற்போது உடனடியாக அந்த நகலை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதாக தலைமை நீதிபதி ஒப்புக்கொண்டிருக்கிறார். தற்போது நிலவரப்படி பட தயாரிப்பு நிறுவனம் இந்த தடை தொடர்பாக தடையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதே தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அண்மை தகவலாக இருந்து வருகிறது. உச்சநீதிமன்றத்தில் சென்று இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு பிறப்பித்த இந்த இடைக்கால தடையை தடை விதிக்க வேண்டும், தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்ற தோணியில் தான் இவர்கள் வழக்கு தொடர்வார்கள் என்பதாக நமக்கு பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வரக்கூடிய தகவலாக இருந்து வருகிறது. உச்சநீதிமன்றத்துக்கு சென்று உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு பிறகாகத்தான் இந்த படம் வெளியாவது தொடர்பான முழுவதுமான தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க வரும். ஏனென்றால் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு தான் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய படம் வெளியாகிறது என்றால் அந்த படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் என்பது மிக அவசியமாக இருந்து வருகிறது. ஆனால் தணிக்கை சான்றிதழ் பெறாமல் இந்த படத்தினை வெளியீட்டு தேதி எப்படி நிர்ணயித்தீர்கள் என்பது தொடர்பான முக்கியமான கேள்வியை தலைமை நீதிபதி அமர்வு முன்வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு படம் வெளியாவதற்கு அதாவது தணிக்கை சான்றிதழ் பெறுவதற்கு முன்பாக எப்படி நீங்கள் படத்தை வெளியிடக்கூடிய தேதியை நிர்ணயித்தீர்கள் என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பான விரிவான விளக்கங்களைத்தான் அவர்கள் கேட்டு 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். பட தயாரிப்பு நிறுவனம் 9ஆம் தேதி ஏற்கனவே படத்தினை வெளியிட வேண்டும் என்று திட்டமிட்டிருந்த சூழ்நிலையில் கால அவகாசம் ஆன நிலையில் மேலும் 21ஆம் தேதி வரையிலாக இந்த வழக்கு விசாரணை சென்றால் பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு கூடுதலாக நஷ்டம் ஏற்படும் என்ற காரணத்தினால் தற்போது அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று இந்த வழக்கு தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்ளலாம் என்பதாக திட்டமிட்டிருக்கிறார்கள். வினோத், ஜனநாயகன் வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயலாதி.